மும்தாஜ் டெரராக பேசுகின்ற இந்த டயலாக்கை பார்த்து பெரும்பாலானவர்கள் ஐயோ பயந்துட்டேன் என்ற ரேஞ்சில் தான் ரியாக்ஷன் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இப்படி சாஃப்டாக இருந்த நடிகை ஒருவர் ருத்ர தாண்டவம் ஆடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பலரையும் அதிர வைத்திருக்கிறது. ஹீல்ஸால் சினிமா ப்ரொடியூசரை புரட்டி எடுத்த இவர் ருச்சி குஜார். மாடல், நடிகை என இவருக்கு பல முகங்கள் உண்டு. இன்ஸ்டாகிராமில் படு ஆக்டிவாக ரீல்ஸ் வெளியிட்டு வந்திருக்கிறார். மாடல், நடிகை, இன்ஸ்டா பிரபலம் என ருச்சி பல அவதாரம் எடுத்திருந்தாலும் அவரை உலக ஃபேமஸ் ஆக்கியது இந்த சம்பவம் தான். கான்ஸ் திரைப்பட விழா என்பது வெறும் சினிமாவின் நிகழ்வாக மட்டுமே பார்க்கப்படுவதில்லை. இங்கு கண்கவர் நவநாகரிக ஆடைகளை வெளிப்படுத்தும் பிரதான மேடையாகவும் கருதப்படுகிறது. எனவே இங்கு வரும் பிரபலங்களின் ஆடைகள், அணிகலன்கள் போன்றவை உலகளவில் கவனிக்கப்பட்டு பேசப்படுவது வாடிக்கையாகும். அந்த வகையில் கான்ஸ் 2025 ரெட் கார்பெட்டில் இந்திய கைவினை திறனை வெளிப்படுத்தும் விதமாக தங்க திருமண லெஹங்கா அணிந்து சென்ற நடிகைதான் இந்த ருச்சி குஜார். எம்ப்ராய்டரி, கண்ணாடி வேலைப்பாடுகள் அமைந்த டிரெஸ்ஸை அணிந்து வந்ததுடன் கழுத்தில் ஒரு நெக்லஸும் அணிந்திருந்தார். அதாவது தங்கத்திலேயே திருமண லெஹங்கா அணிந்து சென்றார் இந்த ருச்சி. அவரது ஆடை முழுக்க எம்பிராய்டரி, கண்ணாடி டிசைன்கள் செய்யப்பட்டிருந்தன. தங்கத்திலேயே டிரெஸ் என்பதை காட்டிலும் அவர் அணிந்திருந்த நெக்லஸ் தான் அப்போது பேசுபொருளானது. காரணம், அந்த நெக்லஸில் இருந்த பதக்கத்தில் பிரதமர் மோடியின் முகத்தை பதித்து சென்றிருந்தார் ருச்சி. இது குறித்து ருச்சி சொல்லும்போது, இந்த நெக்லஸ் வெறும் நகை கிடையாது, இது வலிமை, தொலைநோக்கு பார்வை, உலக அரங்கில் இந்தியாவின் எழுச்சியை வெளிப்படுத்துகிறது. நெக்லஸை அணிந்து வந்ததன் மூலம் பிரதமர் மோடியை நான் பெருமைப்படுத்த நினைக்கிறேன். காரணம், அவரது தலைமைதான் இந்தியாவை புதிய உயரங்களுக்கு இட்டு சென்றுள்ளது என ருச்சி பெருமிதமாக கூறியிருந்தார். ஜெய்ப்பூர் மகாராணி கல்லூரியில் படித்தவர் இந்த ருச்சி. சினிமா ஆசையில் மும்பைக்கு குடியேறியவர். பல்வேறு மியூசிக் வீடியோக்களில் தோன்றி புகழ் பெற்றார். கடந்த 2023 மிஸ் ஹரியானாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த புகழ்வாய்ந்த நடிகைதான் தற்போது பரபரப்பு புகாரை கிளப்பியிருக்கிறார். ருச்சி குஜார், அதாவது தயாரிப்பாளர் கரண் சிங் சவுகான் என்பவர் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்து விட்டதாக கூறி தற்போது போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். ருச்சி தந்துள்ள அந்த புகாரில் கரண் சிங் சவுகான் என்னிடம் முதலில் வாட்ஸ்அப் மூலம்தான் தொடர்பு கொண்டார். ஒரு ஹிந்தி சீரியல் தயாரிக்க உள்ளதாகவும் அது சோனி டிவியில் ஒளிபரப்பாக உள்ளதாகவும் அதில் என்னையும் இணை தயாரிப்பாளராக சேரும்படி கேட்டுக்கொண்டார். நானும் அவரது பேச்சை நம்பினேன். கரண் சிங் சவுகானின் கே ஸ்டுடியோ நிறுவனத்துக்கு 2023-24 ஆண்டில் 25 லட்சத்தை பல கட்டங்களில் சிறிதாக டிரான்ஸ்பர் செய்தேன். இது தொடர்பாக அவர் தேவையான ஆவணங்களை அனுப்பி ஒப்பந்தமும் செய்து கொண்டார். ஆனால் கரண் சிங் சொன்னபடி இதுவரை அந்த ஹிந்தி சீரியல் தயாரிக்கப்படவில்லை. நான் அனுப்பி வைத்த சோ லாங் வேலி என்ற படத்தை கரண் சிங் தயாரித்து கொண்டது பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அப்படம் 27ஆம் தேதி வெளியாக இருந்தது. எனவே நான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்கும்படி கேட்டதற்கு அதை திருப்பி தராமல் என்னை மிரட்டுகிறார் என்று தெரிவித்தார். அத்துடன் கரண் சிங்குக்கு பணம் டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட வங்கி விவரங்களையும் ஆதாரங்களாக ருச்சி தாக்கல் செய்துள்ளார். இந்த புகாரின் பேரில் மும்பை ஒசிவாரா போலீசார் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனிடையே சோ லாங் வேலி படத்தை தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட தன்னுடைய நண்பர்களுக்கு சினி போலீஸ் தியேட்டரில் படத்தை போட்டு காட்டுவதற்கு கரண் சிங் தயாராகி வருவதாக ருச்சிக்கு தகவல் சென்றுள்ளது. இதை கேள்விப்பட்ட ருச்சி தன்னுடைய ஆதரவாளர்கள் சிலருடன் சினி போலீஸ் தியேட்டருக்கே சென்று விட்டார். தியேட்டரில் படம் ஓடிக்கொண்டிருந்த போதே போராட்டத்தில் ஈடுபட்டார். பிறகு கரண் சிங்கின் போட்டோவுடன் கூடிய பேனர்களை ஏந்தியபடி போராட்டம் நடத்தினார்கள். மேலும் கரண் சிங்கிடமும் தன்னுடைய ஆவேசமான கேள்விகளை முன்வைத்தார். இதனால் இருதரப்பிலும் வாக்குவாதம் வெடித்தது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ருச்சி தனது ஹீல்ஸை கழட்டி கரண் சிங்கை தாக்கி இருக்கிறார். அதற்குள் அங்கிருந்தவர்கள் அவரை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ருச்சி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.